அண்மை செய்தி. நீங்க ரோடு ராஜாவா என்ற திட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சாலை விதிமுறைகளை மீறியதாக பொதுமக்கள் 127 வாகன ஓட்டிகளை புகைப்படம் எடுத்து புகார் அளித்துள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். நீங்க ரோடு ராஜாவா திட்டத்தின் பணி என்ன? தற்போது காவல்துறை என்ன தகவல் தெரிவித்திருக்கிறது? சென்னையில் சாலைகள் முழுவதிலும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் நீங்க ரோடு ராஜாவா என்ற பதாகைகள் ஆக்கிரமித்திருப்பதை நாம் காண முடிஞ்சது. குறிப்பாக இந்த பதாகைகள் பொதுமக்கள் மத்தியிலும் வாகன ஓட்டிகள் மத்தியிலும் இந்த நீங்க ரோடு ராஜாவா என்பது என்ன என்பது தொடர்பாக பெரிதான குழப்பத்தை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பான விளக்கத்தை போக்குவரத்து காவல்துறை சார்பில் கடந்த வாரம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக சாலைகளில் போக்குவரத்து விதிகளை மதிக்காமல் ராஜா போல வாகன ஓட்டிகள் சுற்றுபவர்களை பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து உடனடியாக சமூக வலைதளம் மூலமாக ரோடு ராஜா என புகைப்படத்தோட டாக் செய்தால் உடனடியாக அந்த சாலை விதிமுறைகளை மீறுவோர் மீது உடனடியாக போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து அவர்களுக்கு செல்லான் அனுப்பும் நடவடிக்கை தான் நீங்க ரோடு ராஜா என்ற திட்டம் என அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில கடந்த ஒரு வாரமாக இந்த நீங்க ரோடு ராஜா என்ற திட்டத்தின் மூலம் போக்குவரத்து போலீசார் பல்வேறு நடவடிக்கையில ஈடுபட்டு வந்த நிலையில கடந்த ஒரு வாரத்துல மட்டும் வாகன ஓட்டிகள் சாலை விதிமுறைகளை மீறிய வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் புகைப்படத்தை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டது உட்பட 127 புகார்கள் வந்திருப்பதாக போக்குவரத்து காவல்துறை தரப்புல தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பெறப்பட்ட புகார் மனுல மொத்தம் 81 புகார்கள் நியாயமானதாக இருந்ததும் மற்றவை நியாயமானதாக இல்லை எனவும் போக்குவரத்து காவல்துறை தெரிவிக்கப்பட்டதுல இந்த 81 நபர்கள் மீதும் வாகன எண்ணை வைத்து போலீசார் 81 மீதும் அபராதம் செலுத்தி சென்னை அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில இடங்கள்ல அங்கு அருகில் இருக்கக்கூடிய போக்குவரத்து போலீசாரே அந்த சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகள் மீது அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த முறையில் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கிருக்க பொதுமக்கள் ஏதாவது சாலை விதிமுறையை மீறினால் உடனடியாக புகைப்படத்தை எடுத்து டாக் செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.